பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனைப் போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்படின்னு இங்க யோவான் சொல்கிறத பார்க்க முடியுது. அது என்ன அந்த சிறு புஸ்தகம் அப்படின்னு பார்க்கும்போது, சிறு புஸ்தகம் அப்படின்னா, இங்க புஸ்தகத்த அப்படியே சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைய உட்கொள்றது. ஆண்டவருடைய வார்த்தைய உட்கொள்ளும்போது, அது நமக்கு தேன போல தான் இருக்குது. ஆனா, அதனுடைய விளக்கங்கள, அதனுடைய காரியங்கள, அதனுடைய வெளிப்பாடுகள நாம தெரிந்து கொள்ளும்போது, அது நமக்கு கசப்பா இருக்கு. "நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய்." இது நமக்கு எப்படி இருக்கு? தேனைப் போல இருக்கு. ஆனா, இதற்கு பின்பாக ஆண்டவர் சில விஷயங்கள சொல்றார். இப்படியெல்லாம் ஆகணும்னா, இப்படியெல்லாம் நீ கடைபிடிக்கணும். என் கற்பனைகள கைக்கொண்டு நடக்கணும். பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தமா வாழணும். உண்மையா இருக்கணும். நீதியா செயல்படணும். பிறரை ஏமாற்றக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. மாம்ச இச்சைகளுக்கு, பொருளாசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. மேட்டிமை, பெருமை பாராட்டக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். உங்கள வெறுக்கிறவங்கள ஏற்றுக்கொள்ளணும். மன்னிக்கணும். விட்டு கொடுக்கணும். அரவணைக்கணும். கொடுத்து உதவணும். இப்படி பல விஷயங்கள ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வாக்குத்தத்தத்த கேட்ட உடனே நாம என்ன நெனச்சிடுறோம்? அது நமக்கு தேனா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஆனா, அதன் உள்ளார்ந்த அர்த்தத்த நாம உணரும்போது, அது நமக்கு கசப்பா இருக்கு. என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாரே! என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் தடை வைக்கிறாரே! இதெல்லாம் செய்தா தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாரே! அப்படிங்கும்போது, அது கசப்பா இருக்குது. ஆனா, கசப்பான காரியத்த இன்னைக்கு நம்ம யாருமே ஏற்றுக்கொள்கிறது இல்ல. இனிப்பானது, தேனிலும் மதுரமானது, அத தான் நாம ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா, ஆண்டவருடைய வார்த்தையே அப்படித்தான். தேனிலும் மதுரமானது தான். ஒரு சிலருக்கு அது கசப்பாகவும், ஒரு சிலருக்கு அது தேனிலும் மதுரமானதுமாவும் இருக்குது. இங்கே சங்கீதக்காரன் தாவீதுக்கு, "உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது." சங்கீதக்காரனுக்கு அது தேனிலும் மதுரமாயிருக்கிறது. நமக்கு எப்படி இருக்கிறது? சவுலுக்கு எப்படி இருந்துச்சு? கசப்பா தான் இருந்தது. சங்கீதக்காரனுக்கு தேனிலும் மதுரமா இருக்குது. அடுத்தபடியா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வார்த்தைய கேட்டு நீ போய் சொல்லு. இந்த புஸ்தக சுருள புசித்து நீ போய் சொல்லு. அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறார். பின்பு அவர் என்னை நோக்கி, "மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு" என்றார். இது யார்ட்ட ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய புசித்து அத மற்றவர்களுக்கு சொல்லு. நீ பயன்பெற்றத மற்றவர்களுக்கும் போய் சொல்லு. இஸ்ரவேலர்களுக்கு போய் சொல்லு. நான் சொன்ன வார்த்தைய அவங்களுக்கு சொல்லு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாம மட்டும் புசிக்கிறது இல்ல. மற்றவர்களும் புசிக்கும்படியா நம்ம போய் சொல்லணுமா? இவர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் இப்படிதான் இருக்கு. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே
அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவங்க அறிக்கையிடுறாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்கும்போது சந்தோஷம் வருதா? களி கூறுதல் வருதா? இல்லை கசப்பு வருதா? வெறுப்பு வருதா? என்ன நமக்குள்ள வருது? நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வருது? நம்ம சிந்தைக்குள்ள என்ன வருது? வாக்குத்தத்தத்தை கேட்டா தேனை போல இருக்கும். செழிப்பின் உபதேசத்தை கேட்டா தேனை போல இருக்கும். அநேக வேத வார்த்தைகளை எடுத்து, வாக்குத்தத்த வார்த்தைகளை எடுத்து சொல்லும்போது தேனை போல இருக்கும். ஆனால் அதை சிக்ஷிக்கிற வார்த்தைகளை, தண்டிக்கிற வார்த்தைகளை, பணம் திரும்புதலுக்கான வார்த்தைகளை, கசப்பான வார்த்தைகளை கொடுக்கும்போது நமக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதலாவது நாம புசிக்கணும். அடுத்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கணும் புசிக்கிறதற்கு. நாம புசித்து கொண்டிருக்கிறோமா? சரியான விதத்தில் புசித்து கொண்டிருக்கிறோமா? சரியான நிலையில புசித்து கொண்டிருக்கிறோமா? சரியான நிலையில புசித்து கொண்டிருந்தோமானால் அது நமக்கு தேனை போலவே இருக்கும். கசப்பாய் இருந்தாலும் கூட அது ஒரு நாள் தேனாய் மாறும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.